ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர வீடியோக்களுக்கு என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் வேறு வழி இல்லை. குரல் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சுதா தனது காதலை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் இன்னும் அவன் மனதில் நிறைந்திருந்தது. இரவு முழுவதும் அவளின் வார்த்தைகளும் புன்னகைகளும் அவன் நினைவிலேயே இருந்தன. அவளை ஒருமுறை பார்த்து பேச வேண்டும் என்ற ஆவலில் சுதா படிக்கும் கல்லூரி வாசலுக்கு சென்றான். மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே சென்று கொண்டிருந்தனர். ஆனால் சந்தோஷின் பார்வையோ சுதாவை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் இளஞ்சிவப்பு நிற சுடிதார் அணிந்து புத்தகங்களை மார்போடு அணைத்து கொண்டு சுதா கல்லூரி வாசலை நோக்கி நடந்து வந்தாள். தூரத்தில் நின்றிருந்த சந்தோஷை பார்த்ததும் அவளது முகத்தில் அழகான புன்னகை மலர்ந்தது. அவன் அருகில் வந்ததும் குட் மார்னிங் சந்தோஷ் என்று வெட்கத்துடன் சொன்னாள். குட் மார்னிங் சுதா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று சிரித்தபடியே பதிலளித்தான் சந்தோஷ். ஈவினிங் தானே மீட் பண்ணலாம்னு சொன்னேன், இப்படி காலையிலேயே வந்துட்டிங்களா? ஆமாம் சுதா, நேற்றுலேருந்து என் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி காரணமான உன்னை ஒரு நிமிஷமாவது பார்க்கணுன்னு தோணுச்சு என்றான் சந்தோஷ். சுதா மெதுவாக சிரித்தாள். நானும் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். சொல்லுங்கள் சந்தோஷ், என்ன விஷயம் என்று எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல கேட்க, ஏன் சுதா, உனக்கு தெரியாதா? அவனது கேள்வியால் சுதா நாணம் கொண்டு கீழே குனிந்தாள். அதை ரசித்தவன், சுதா, உங்கூட இத்தனை வருஷம் பழகியிருக்கேன். அப்போல்லாம் ஒரு டைம் கூட உன்னோட வெக்கத்தை நான் ரசித்ததில்லை. இன்னைக்கு உன்னோட இந்த வெக்கம் ரொம்ப அழகாக இருக்குது என்றான். அதை கேட்ட சுதா, சந்தோஷ் ப்ளீஸ், ஏன் இப்படி பேசுகிறீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது கூட எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் இப்போ உங்களை பார்த்து பேசவே கூச்சமாக இருக்குது என்றாள் சுதா. ஆமாம் சுதா, இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்குது என்று இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அந்த நேரத்தில் கல்லூரி மணி ஒலித்தது. சரி சந்தோஷ், நான் கிளாஸுக்கு போகிறேன், நம்ம மாலையில் பேசலாமா என்று கேட்டாள் சுதா. கண்டிப்பாக சுதா, நான் ஈவினிங் இதே இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் என்றான் சந்தோஷ். என்று சிறிய தலையசைப்பில் சுதா திரும்பி கல்லூரிக்குள் நடந்து சென்றாள். அவள் ஒருமுறை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள். அந்த ஒரு பார்வை சந்தோஷின் மனதை இன்னும் மகிழ்ச்சியடைய செய்தது. அவள் கண்களில் இருந்த புன்னகையும் நம்பிக்கையும் அவர்களின் காதல் இனி ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருப்பதை அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தது. சந்தோஷமாக விசிலடித்தபடி கம்பெனிக்குள் வர விவேக் அவனை கவனித்து விட்டான். அந்த அலுவலகம் முழுவதும் ஊழியர்கள் அவர்களின் வேலையை பார்த்து கொண்டிருக்க சந்தோஷ் அவனது இருக்கையில் வந்து அமர்ந்தான்.
தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவன் சுதாவுடன் பேசியது அவள் வெட்கப்பட்டது என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து தனக்குத்தானே சிரிக்க, விவேக் அவனுக்கு கால் செய்து தனது அறைக்கு வருமாறு அழைக்க சந்தோஷும் விவேக்கின் அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றான். சந்தோஷை பார்த்த விவேக், என்ன சந்தோஷ், ரொம்ப ஹாப்பி மூடில் இருப்ப போல இருக்கு என்றான். விவேக் கேள்விக்கு சந்தோஷ், ஆமாம் விவேக், இப்போ சுதாவை பார்த்துட்டு தான் வரேன். பரவாயில்லையே, நீ சுதாவை லவ் பண்ணுறேன்னு நான் எதிர்பார்க்கல என்றான் விவேக். ஆமாம் விவேக், முதல்ல எனக்கும் சுதா மேலே கோபம் இருந்துச்சு. ஆனால் அவள் என்னோட காதலுக்காக அவள் அண்ணங்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்ச பிறகு அவள் மேலே லேசான ஒரு ஃபீல் வந்தது. ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் இருக்க பொண்ணு லைஃப் பார்ட்னராக வந்தால் என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் என்றான் சந்தோஷ். அதை கேட்ட விவேக், பரவாயில்ல சந்தோஷ், நீ என்னோட ஃப்ரெண்டு, சுதா கீதா ஃப்ரெண்டு, நம்ம இனிமே எப்பவும் ஒன்றாவே இருக்கலாம் என்றான். அதை கேட்ட சந்தோஷும் ஆமாம் விவேக் என்றான். பிறகு விவேக்கை கவனித்த சந்தோஷ், விவேக், என்ன உன்னோட கழுத்தில் லேசாக செவந்திருக்கு, ஏதாவது அடிபட்டுருச்சா என்றான். அப்போது விவேக் தன் கழுத்தை தொட்டு பார்த்து, எங்கே என்றான். சந்தோஷ் அவன் கழுத்தில் கையை வைத்து சிவந்திருந்த இடத்தை சுட்டி காட்ட, விவேக் இரவு கீதாவுடன் நடந்த கூடலை நினைத்து பார்த்து சிரித்தான். என்ன விவேக், முகம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமாக இருக்கு என்றான் சந்தோஷ். ஏய், அது ஒன்றும் இல்லை, அது 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 வந்து கீதா கையில் மருதாணி வச்சுருந்தா, அதான் தெரியாமல் பட்டுருச்சு போல என்றான் விவேக். இதை நான் நம்பணும் அப்படிதானே? நான் நம்பிட்டேன் விவேக் என்றான் கிண்டலாக. விவேக் சிரித்தபடி, டேய் போய் வேலையை பாருடா, இங்கே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு என்றான். எப்படி 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 நான் பாட்டுக்கு என் சீட்டில் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன இங்கே வர சொன்னது நீ, இப்போ என்ன வெட்டி கதை பேசுகிறேன்னு நீ சொல்கிறியா? நல்லா இருக்கு கதை. நேற்று என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெளிவாக புரியுது விவேக். எப்படியும் அஞ்சலி கையில் இருந்த மருதாணியை செவக்க விட்டுருக்க மாட்டேன், அப்படித்தானே என்றான் சந்தோஷ். டேய், நானே வச்சு விட்டேன்டா, சூப்பராக செவந்திருக்கு என்றான் விவேக். செவந்தா சரிதான் என்றவனை, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிரு, எதையாவது தூக்கி அடிச்சிட போகிறேன் என்றான் விவேக். விவேக் அவனிடம் பேசியவாறே சந்தோஷை அடிக்க, ஏதாவது பொருள் கிடைக்கிறதா என்று தேட, ஐயோ சாமி, ஆளை விடுடா என்று சிரித்தபடியே வெளியே ஓடினான் சந்தோஷ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறனால எனக்கு ஒரு ஃப்ளோவில் வரல. நான் தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்கேன், வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஓகேனா தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.